பணம் கொடுத்தாலும் சரி, அரசு வேலை கொடுத்தாலும் சரி, இறந்து போன அன்பு சகோதரர் அஜித்குமார் திரும்ப வரப்போறது கிடையாது. இந்த கொடூர படுகொலையை நிகழ்த்தின கொலையாளி காவலர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்படணும். அஜித்குமார்ங்கிற சகோதரர் தான் உண்டு, தன்னோட வேலை உண்டுன்னு சொல்லி கோவில்ல திருப்பணி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கோவிலுக்கு வந்த 2 பெண்மணிகள் கார் எடுக்க சொல்லி, அந்த காரை அவருக்கு எடுக்க தெரியாத காரணத்தினால வேற ஒருத்தர் எடுக்க சொல்லி, அதுல அவங்க சாமி கும்பிட்டு வரும்போது ஏதோ இருந்ததாகவும் அது இல்லைன்னு சொல்லி புகாரா கொடுத்ததாகவும் எந்த வழக்குமே பதியப்படாம அது தனிப்படைக்கு கொடுத்து தனிப்படை விசாரிக்கிற அளவுக்கு உள்ள குற்ற செயலான்னு பார்த்தா, அப்ப அது யாரோட அழுத்தத்துல இந்த காவலர்கள் இதை பண்ணாங்கிறத பாக்கணும். 5 காவலர்களை இப்ப வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 6 பேருன்னு சொல்லப்படுது. இன்னொருத்தர் அரெஸ்ட் ஆகல. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தோட ஆய்வாளர் இன்னும் கைது செய்யப்படல. அதே போல டிஎஸ்பி இன்னும் கைது செய்யப்படல. எஸ்பியுமே இன்னும் கைது செய்யப்படல. இவங்களெல்லாம் ஆசிஸ் ராவத் அவங்க பணி எஸ்பி காத்திருப்போர் பட்டியல். அது நிரந்தர தீர்வாகாது இல்ல. இப்ப ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பியிருக்கிற காவலர்களுக்கே கூட நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அவங்கள நிரந்தரமா பணி நீக்கம் பண்ணுங்கிறோம். இப்ப ஜெயில பிடிச்சு போட்டிருக்காங்க. சம்பளம் கவர்மெண்ட் சம்பளத்தை தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க ஜெயிலே போடாம அருமையான பணியை பண்ணிருக்கீங்கன்னு தமிழ்நாடு வாழ்த்திட்டு போயிடலாமே. அது இல்ல. உண்மையிலே இவங்க செஞ்ச இந்த கொடூர படுகொலைக்கு உரிய நீதி கிடைக்கணும் அப்படின்னா அவங்கள இமிடியேட்டா உடனடியா நிரந்தர பணி நீக்கம் செய்யணும். இந்த கொடூர கொலையை செஞ்ச கொலையாளிகளாக இருந்தாலும் சரி, இந்த குற்றத்துக்கு உடந்தையா இருந்த யாராக இருந்தாலும் கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்க. அதுக்கு ஆவணம் கண்டிப்பா நாங்க செய்வோம்னு தான் சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட கலெக்டர் வந்திருக்காங்க. அவங்க பணி ஆணையா கொடுத்திருக்காங்க. சகோதரருக்கு இந்த ஆவின் இதுல பணி ஆணையா கொடுத்திருக்காங்க. டெக்னீசியன்ங்கிற ஒரு வேலை விஷயமா மாதம் ஒரு 30,000 ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலையை இப்ப கொடுத்திருக்காங்க. கட்சியோட நிதின்னு சொல்லி ஒரு 5 லட்சம் ரூபாய் தனியாகவும் ஒரு 3 சென்ட்ல ஒரு இடத்தையும் ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. பண்ணிருந்தாலும் இறுதி வரைக்கும் அந்த தாயோடைய மனதில் இருக்க வலிக்கு என்னன்னு, பணம் கொடுத்தாலும் சரி, அரசு வேலை கொடுத்தாலும் சரி, இறந்து போன அன்பு சகோதரர் அஜித்குமார் திரும்ப வரப்போறது கிடையாது. இப்ப நாங்களே என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த கொடூர படுகொலையை நிகழ்த்தின கொலையாளி காவலர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்படணும். கூடிய விரைவில் தண்டிக்கப்படணும். தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட ஒரு விஓட படுகொலையில அதே மாதிரி ஒரு 2 மாதத்துக்குள்ளே கூட தண்டனையை துரிதப்படுத்தி நீதிமன்றம் சிறப்பா செயல்பட்டுச்சு. நேற்று மாண்புமிகு நீதியரசர்கள் மதுரையில உண்மையிலே இந்த தொலைக்காட்சி வாயிலா மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கு கோடான கோடி நன்றியை நாங்க சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த படுகொலையில இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைய இந்த உலகுக்கே வெட்ட வெளிச்சமா அத்தனை பாமர மக்களோட கேள்வியா மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கேள்வியாவே கேட்டாங்க. இந்த உண்மைத்தன்மையெல்லாம் உணர்ந்த மாண்புமிகு நீதியரசர்கள் காலம் தாழ்த்தாம இந்த வழக்க துரிதப்படுத்தி இப்ப சிபிஐ வழக்கு விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு நீதியரசர் தலைமையில விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்க காலதாமதப்படுத்தாம, சாட்சிகள் களையப்படாம, குறிப்பா கைது செய்யப்படாத இந்த படுகொலையில சம்பந்தப்பட்ட அனைவரையுமே உடனடியாக கைது செய்யணும். சிறைக்குள்ள இருக்கக்கூடிய காவலர்கள் கூட எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சிறையை விட்டு வெளிவராத வண்ணம் அவங்களுக்கு எந்த காலத்திலையும் பெயில் கொடுத்துடக்கூடாதுங்கிறதையும் இந்த நேரத்துல நான் கூற கடமைப்படுறேன்.